இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியல. கேளுங்க. இன்னும் என்ன இன்னுமா தெரியல அப்படின்னு கேட்போம். சைவமா அசைவமா? சைவம் கலந்து அசைவம். புரிச்சு ஹீரோயின். ஹீரோயின் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்களா? அது இல்லாமையா? ஆனால் நம்ம ஊரில் மட்டும் கிடைக்கிற ஸ்பெஷலான ஃபுட்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? இப்போ ரஜினிக்கு ஈக்குவலாக நடிக்கணும், நீங்கள் ரஜினி கூடவே நடிக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எனக்கு ரஜினியை பார்த்தாலே போதும். சிஎம் ஆயிட்டீங்கன்னா உங்களோட மொதல் கையெழுத்து என்னவா இருக்கணும்னா? நல்லா ஆட்சி கொடுக்கணும் ஒரு எண்ணம் வருவோம், அவ்வளோதான். ஆனால் அரசியலுக்கு வரலன்னா என்ன ஆயிருப்பீங்கண்ணா? கேட்குற கேள்வியே தப்பு. நான் இப்போ சொன்னேன். ஆனால் 2016 நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்க முதல் முறையாக. அந்த தோல்வி எப்படி இருந்துச்சு, அதை எப்படி பார்த்தீங்க? ஆனால் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை எப்பயாச்சும் உங்களுக்கு வந்திருக்கா? சமயத்தில் ஆசைப்பட்டிருக்க அந்த மாதிரி ஒரு வாலிப காலங்கள் அதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படுது. ஆனால் காலேஜ் படிக்கும் போதோ இல்லை அதுக்கப்புறம் உங்கள் டீனேஜில் உங்கள் வயசில் ஃபர்ஸ்ட் லவ்லாம் இருந்திருக்காண்ணா? ஃபர்ஸ்ட் லவ்வர் இருக்கா? ஓப்பனாக சொல்கிறதே பெரிய விஷயம் என்னண்ணா. ரொம்ப இருந்தது. ஆனால் உங்களுக்கு அடுத்தபடியாக அரசியலுக்கு யாரை கொண்டு வருவீங்க? நான் நிறைய பேர் அரசியல் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து அடிக்கடி ஃபோன் பண்ணுற யாராவது ஒரு ஆள்னா யாருக்கு அடிப்பீங்க? அதே எங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வச்சுருப்பீங்க. இல்லை, எனக்கு நான் வேற சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனால் இந்த பதில் வரும்னு நான் எதிர்பார்க்கல. காய் எனக்கு தான் தெரியும். காரைக்கால் தெற்கு தொகுதியோட மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து கிரவுண்ட் லெவலில் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ராங் பர்சனோட தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். எஸ், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏஎம்ஹெச் நாஜிம் எம்எல்ஏ அவங்க கூட நம்ம இன்னைக்கு இருக்கோம். அண்ணா, வெல்கம் டு த ஷோ. அண்ணா தேங்க்யூ, வணக்கம். எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கேன். ஆனால் இப்போ கேட்க போகிறது கொஞ்சம் கேஷுவலான கொஸ்டின் தானண்ணா. ஏன்னா மக்கள் உங்களை அரசியல்வாதியாக நீங்கள் நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்துருக்கீங்க, நிறைய பார்த்துட்டாங்க. பட் உங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. கண்டிப்பாா. ஸோ அதை தான் இந்த இன்டர்வியூ மூலயமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம்ண்ணா. ஆனால் 8வது முறையாக அரசியல் நிற்கிறீங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? 7 முறை என்னை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எனவே இன்னும் ஜாக்கிரதையாக பயணிக்கணுங்கிற அச்சத்தோடு கூடிய விருப்பம் இருக்கிறது. ஆனால் காலையில் பொதுவாக எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? நைட் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? காலைல ஒரு 7:30 எழுந்திருப்பேன். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 1:30 படுப்பேன். 1:30 ஆகிடும். ஆனால் எத்தனை மணிக்கு படுக்கிறோம், எத்தனை மணிக்கு எந்திருக்கிறோம் முக்கியம் இல்லை. விழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன செய்கிறோங்கிறத முக்கியம். அதை நிறையாவே செஞ்சிட்ருக்குறோம். சூப்பர். உங்கள் பொழுதுபோக்கெல்லாம் என்னென்னா? மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பது. அதை தவிர ரீடிங் புக்ஸ். ஸ்போர்ட்ஸில் என்ன விரும்பி பார்ப்பீங்கண்ணா? ஷட்டில் கார்க். கிரிக்கெட்லாம் இப்போ ஒன்றுமே தெரியாது. 0. ஐபிஎல்லாம் பார்க்க மாட்டீங்களா? இல்லைம்மா. ஆனால் பிடிச்ச உணவு சைவமா அசைவமா? சைவம் கலந்து அசைவம். இல்லை, சைவத்தில் ஒன்று அசைவத்தில் ஒன்று சொன்னாங்க. அத்திக்கா. சைவத்தில் அத்திக்கா. அத்திக்கான்னா என்ன? அத்திக்கானா கடையில் கேளுங்க, அத்திக்கான்னு கொடுப்போம். ஹோட்டலில் கிடைக்குமா? அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதனால தான் கிடைக்காதான் எனக்கு பிடிக்கும். அத்திக்கா இருக்கு. அதை புரட்டி சாப்பிடுவாங்க. மசாலா போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அசைவத்தில் பிடிச்சா மட்டனும் ஃபிஷ்ஷும். மந்தியா பிரியாணி என்னன்னா? பிரியாணி மந்தி தொடவே மாட்டேன். அப்படியா? சாப்பிட்டதே இல்லை. சுச்சோ. ஏன்னா பிடிச்ச ஹீரோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் யாராவது ஒரு ஆள்? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி கேட்டிங்கன்னா சிவாஜி கணேசன். அவர் மாதிரி ஒரு மனிதனா நடிப்பாக இனிமேல் பார்க்க முடியாது. ஆனால் இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். இது எல்லாருமே கேட்க சொன்னாங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களை பார்க்குறோம். நீங்கள் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கீங்க. உங்கள் பியூட்டி சீக்ரெட் என்னன்னு கேட்க சொன்னாங்கண்ணா. அப்பப்போ செய்கிற கொஞ்சம் உடற்பயிற்சிகள், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கான ஸ்பெஷலாக போய் நான் ஃபேஷியல் கூட வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. எல்லோரும் பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் அது கூட பண்ண கிடையாது. க்ளோயிங்காக இருக்கீங்கண்ணா எப்போவுமே. இறைவன் கொடுத்த வரம். சூப்பர்ண்ணா. இப்போ வர சாங்ஸ்லாம் கேட்பீங்களாண்ணா? கண்டிப்பாக. இப்போ ஏதாவது பாட்டு கேட்டால் கேட்டு தான் ஆகணும். இப்போ ரீசெண்டாக பிடிச்ச பாட்டு ஏதாவது? மோனிகா. ஏன்னா இப்போ தேட்டரில் இப்போ படம்லாம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதில் ஃபர்ஸ்ட் ஷோ ஓப்பனிங் மூவிலாம் டிக்கெட் எடுத்து கொடுக்கறதோடு சரி. பார்த்தது இல்லையா? பார்த்ததில்லை. போக மாட்டீங்க காலேஜ் டைமில்? அப்பவும் போனது கிடையாது. அப்போ இந்த சப்ஜெக்டாக கிடையாது. அது எப்போ படம் ரிலீஸ் ஆகுதோ அதை போய் பார்ப்போம், அவ்வளோதான். இந்த மாதிரி அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா எந்த படம் சொல்லுங்கள்? சமீபத்தில் பார்த்த படங்கள்லாம் பாகுபலி. ஆனால் நம்ம ஊரில் மட்டும் கிடைக்கிற ஸ்பெஷலான ஃபுட்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுண்ணா? நாகூர் அல்வா கிடைக்கும், குலாப்ஜாம்.
ரப்பர் ரொட்டி எப்போவுமே பிடிக்கும். காரைக்காலில் இருக்கிற பொருள் வந்து நாகர்கோவில் இருக்கிற வச்சு நம்ம பிடிப்போம் சார். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி முத்துப்புள்ள கடையில் இருக்கக்கூடிய அந்த ப்ளம் கேக்கு மக்ரம். ஆனால் இப்போ அரசியலில் இருக்க நிறைய பேர் வந்து சினிமாவில் இருந்தால் வந்திருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த துறையில தான் சரி அரசியலுக்கு வரலாம். அது இந்த துறையில் உள்ளவங்க தான் வரணுன்றதுக்கு அதுக்கு இன்னொரு யாஸ்டிக்கும் கிடையாது. அதுக்கான ஒரு இந்த மாதிரி விதிகளும் கிடையாது. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். வந்தவங்க ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு முக்கிய தேவை சர்வீஸ், பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ். அதில் தான் நிற்கணும், அவ்வளோதான். வந்த உடனே நம்ம எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம காத்திருக்கணும். அண்ணா சொல்லுவார், காத்திருக்க பழகவேன் என்று. நமக்கு அப்போ தான் அந்த முழு பக்குவம் கிடைக்கும். உயரத்தில் வேகமாக போனால் சீக்கிரமாக கீழே வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படிப்படியாக ஏறினா தான் நல்லாயிருக்கும். ஆனால் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை எப்பயாச்சும் உங்களுக்கு வந்திருக்கா? சமயத்தில் ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு வாலிப காலங்கள் நம்ம ஆசைப்பட்டிருக்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு வழங்கப்படவில்லை. உண்மையிலே ஆசை இருந்தது உண்மை தான், ஆனால் வாய்ப்பு இல்லை. ஓகே. இப்போ இந்த டைமில் நடிக்க கூப்பிட்டாங்கன்னா போவீங்களாண்ணா? யார் கூப்பிட்றான்னு பார்ப்போம். முதல்ல என்ன காரணத்தை கூப்பிட்றாங்க, என்ன மாதிரி கேரக்டர் கொடுக்குறாங்க, நல்லா கொடுத்தாங்கன்னா நடிப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரஜினிக்கு ஈக்குவலாக நடிக்கணும், நீங்கள் ரஜினி கூடவே நடிக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. எனக்கு ரஜினியை பார்த்தாலே போதும். அவரை பார்த்தாலே நடிப்பு தானாக வந்துடும். அப்போ கூப்பிட்டா பார்த்தாலே கேட்பேன், இன்னும் என்ன இன்னுமா தெரியல அப்படின்னு கேட்பேன். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இப்போ புது பாட்டாக இருக்கட்டும் இல்லை பழைய பாட்டாக இருக்கட்டும், அது எங்களுக்காக பாடி காட்டுங்க. நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு வேறு சொன்னாங்கண்ணா. அப்படி கிடையாது. ஒரு காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். நல்ல பாட்டு. ஆனால் இப்போ இருக்க இந்த ட்ரோல்ஸு மீம்ஸ்லாம் வரும். இப்போ நிறைய பேர் எல்லாரையும் அந்த கலாய்ச்சி போட்டுட்ருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு வருமா அதெல்லாம்? நிறைய பார்ப்பேன். என்னை பற்றியே நிறையா வரும், ரசிப்பேன். ரசிப்பீங்க? பார்த்தேன், சிரித்தேன், ரசித்தேன், போயிடுவேன். ஆனால் காலேஜ் படிக்கும் போது கிளாஸ்லாம் கட் அடிச்சிருக்கீங்களா? காலேஜுக்கு போனது தான் கம்மி, கட் அடித்தது ஜாஸ்தி. அப்படியா? நான் ஸ்கூல் ஆர் காலேஜ் அதில் வந்து உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? நிறைய பேர் இருக்கிறாங்க. அது யாரையும் சொன்னால் என்ன உனக்கு அடையாளம் தெரியாதா, மறந்துட்டியான்னு கேட்பாங்க. அதனால் வந்து நல்ல நண்பர்கள் என் நெஞ்சில் எப்போதும் இருக்கிறார்கள். இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரில. கேளுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்களாண்ணா? அது இல்லாமையா? கண்டிப்பாக இருந்தது, தீவிரமாக இருந்தது. ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நிறைய பேர். நான் ரொம்ப பேருக்கு ஃபேன்ஸ் இருந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பேர் ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க. அதோடு சரி, அவ்வளோதான். அரசியலுக்கு எப்படி நான் உள்ளே வந்தீங்க? நான் பொதுவாகவே சர்வீஸ் பண்ணணுங்கிற மென்டாலிட்டி விடுவேன். நிறையா சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த காலத்துலேயே பண்ணுவாங்க, யார் ஹெல்ப் பண்ணுறாலும் பண்ணுவேன். ஒரு சின்ன பிள்ளைங்க பொருள் வாங்கிட்டு வந்தால் கூட நான் தான் போய் எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பேன். நான் கடைக்கு போனால் கூட ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்படி ஆரம்பித்த பயணம் இன்றைக்கி இப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்குது. சர்வீஸ்க்கு சின்ன பிள்ளைங்களும் அங்கீகாரம் கிடச்சிது. எல்லாத்தையும் செலப்பில்ல மாதிரி இருப்பேன். ஏதாவது ஒன்றா என்ன தான் கூப்பிடுவாங்க. அதோடைய பழக்கம் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய ஜனங்கள், வாக்களிக்கக்கூடிய மக்கள் கூட சின்ன விஷயமா இருந்தால் கூட உடனே நானாக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தர் நெஞ்சிலையும் நான் குடியிருக்கேன். அந்த ஒரு மகிழ்ச்சியோடு இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா எப்படி இவ்வளோ இளமையாக இருக்கிறீங்கன்ட்டு, அதுதான் காரணம். ஆக்சுவலாக சொல்லி பார்த்தா அதுதான் காரணம். அண்ணா அரசியலுக்கு வரலன்னா என்ன ஆகிருப்பீங்கண்ணா? வெளிநாடுகளுக்கு போயிருப்பேன், நல்லா சம்பாதிச்சிருப்பேன், பெரிய கோடீஸ்வரன் இருப்பேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மறைஞ்ச மூத்த அரசியல் தலைவர்னா யாரை சொல்லுவீங்க? யாராவது ஒருத்தவங்க? கலைஞர் தான், சந்தேகம் இல்லை. அந்த மாதிரி ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கலைஞர். ஒரு பெரிய படிப்பு கூட இல்லாத ஒரு மனிதன், அவருடைய எழுத்துக்கள் பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு மாமனிதன் பார்க்க முடியாது. இன்றைக்கும் என் மனசில் இருக்கிறாரு. என் மீது பாசம் செலுத்தியவர். அவர் வாழ்கிற காலத்தில் நானும் வாழ்கிற வாய்ப்பு கிடைச்சதுங்கிற மகிழ்ச்சி இருக்கிறது. அவர் தான் என்றும், அன்றும் இன்றும் என்றும். கலைஞர் இல்லாமல் வேறு யாராவதுனா யாருன்னா சொல்லுவீங்க? பெருந்தலைவர் காமராஜர். அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் பார்க்காதவங்களாம் காமராஜர் பற்றி பேசுவாங்க. நான் காமராஜர் கூட அதிகமாக பழகி இருக்கக்கூடிய என்னுடைய மாமா வழக்கறிஞர் அன்புஜனால் வந்து பக்கா காங்கிரஸ் வாங்க. காமராஜருடைய தீவிர பக்தர்னு சொல்லணும். அவர் ரசிகர்னு கூட சொல்ல முடியாது, தொண்டன் சொல்ல முடியாது, பக்தர். அப்போ நான் வந்து காமராஜர் கூட அவர் கட்டிலில் அவர் கூட நான் உட்கார்ந்து பார்த்த பேசிய அனுபவங்கள் எனக்கு நிரம்ப உண்டு. அதை நான் கட்டுரைகளாக எழுதி பள்ளிக்கூடங்களில் விடுமுறை விடுகிற போது அதை கட்டுரை எழுதி நான் நிறைய பரிசுலாம் வாங்கியிருக்கிறேன். அவங்களே ஆசிரியர்கள் அந்த காலத்தில் ஆச்சரியப்படுவாங்க. அவர் காமராஜரை பார்த்த ஒரு அரசியல் தலைவர் இன்றைக்கு காரைக்காலில் நான் மட்டும் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். சூப்பர் அண்ணா. ஏன்னா மக்கள் நேரில் சொல்கிற கம்ப்ளைண்ட் நிறைய உங்கள் காதுக்கு வருது. எது அதிகமாக கேட்பீங்க? குப்பை, நாய், ஆடு மாடு எல்லாம் ரோட்டில் தெரியுது சொல்லுவாங்க. சாக்கடை, இது மாதிரி பிரச்சனைகள் தான், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வரும். அதில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சரிப்படுத்துகிறோம். அது ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. முழுமையாக தீர்க்கறதுக்கான முயற்சிகளை நம்ம வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணி தான் செய்யணும். அது நல்ல வாய்ப்பு இந்த முறையெல்லாம் கிடைச்சா அது ஒரு நிரந்தர தீர்வாக செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது.
கொசு பிரச்சனை வேறு இப்போ அதிகமாக இருக்குன்னு எல்லா மக்களும் கொசு சொல்கிறாங்க. பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினங்கிற முறையில் யார் யாருக்குன்னா மனுக்கள் கொடுக்குறது இப்போ நம்ம மாவட்ட ஆட்சியரை பார்த்து சொல்லியிருக்கிறோம். அவங்களும் அதுக்கான பணியில் செய்திருக்காங்க. கொசு மருந்து எங்கே பார்த்தாலும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு துறை அதுக்காக இருக்குது, சுகாதாரத்துறை. அங்கேயும் பேசியிருக்கிறோம், அங்கேயும் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அப்பப்போ ஏற்படுற பிரச்சனைக்கு அப்பப்போ போடுகிற மருந்து, அவ்வளோதான். நிரந்தர தீர்வு எங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. அது செய்யறதுக்கான காலம் வரும், நிச்சயமாக செய்வோம். கண்டிப்பாக. ஆனால் இளைஞர்கள்லாம் இப்போ அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? முதல்ல சர்வீஸ் பண்ணணுங்கிற மனம் வரணும். அதுக்கு மேலே ஒரு பக்குவம் வேணும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா அவர் சகிப்புத்தன்மை இருக்கணும். ரெண்டாவது சீக்கிரமாக புகழுக்கு ஆளாயிடக்கூடாது. நான் வந்து ஒழிக கோஷம் போடுறவங்களை விட வாழ்க கோஷம் போடுறவங்கள்ட்ட தான் ஜாக்கிரதையாக இருப்பேன். அதை வரக்கூடிய பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கணும். சர்வீஸ் மென்டாலிட்டி இருக்கணும், போலியாக இருக்கக்கூடாது. விளம்பரம் செய்கிற சர்வீஸுக்கு விளம்பரம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அது மார்க்கெட்டிங். என்னை பொறுத்தவரைக்கும் அது மார்க்கெட்டிங். நம்ம சர்வீஸு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், அது மார்க்கெட்டிங் தான் பண்ண முடியும். ஸோ அதில் தப்பு கிடையாது. படம் எடுத்து போடணும், நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆகணுங்கிற மட்டும் ஒரு அந்த பாப்புலாரிட்டியில் மட்டும் அவனுடைய கவனம் இருக்கக்கூடாது. சர்வீஸ் மூலமாக இவர் யாருன்னு கேட்கணும், அந்த மாதிரி செய்யணும். சர்வீஸ் வந்து பதில் சொல்லணும். சர்வீஸுக்கு தான் அங்கேயே நிரந்தரமாக இருக்கும். நிரந்தரமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க 8 முறை சட்டமன்றத்துக்கு போகிறேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி காரணம் என்னன்னா சர்வீஸ் தான். அதுக்கு பேஸ் அதுவும். ஆனால் உங்கள் திமுக கட்சியோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு நினைக்கிறீங்க? கொள்கைகள். கண்டிப்பாக கொள்கைகள். சமூக நீதி கொள்கை இருக்குது. அதெல்லாம் வந்து திமுக கொள்கைகள் நல்ல நல்ல கொள்கைகள். ஆனால் இப்போ 2026 எலெக்ஷன் வந்துருச்சு. இதில் உங்களோட ஃபோக்கஸ் என்னவாக இருக்கும்? நல்லாட்சி வர வேண்டும், குட் கவர்னன்ஸ் வர வேண்டும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் அதை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய ஆசையும் கூட. நல்ல கவர்னன்ஸ் இங்கே இன்னும் வரணும். பாண்டிச்சேரி மாநிலத்தில் நேரடியாக மத்திய அரசாங்கத்துடைய தலையீடு அதிகம் இல்லாத ஒரு பாண்டிச்சேரி தலைமை அதிகாரங்கள் கொண்ட ஒரு மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் இருக்கணும். அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து மாநில அந்தஸ்தெலாம் கேட்குறோம். ரொம்ப பேர் மாநில அந்தஸ்து அதிகாரம் வேணும் அப்படிங்கிறத அரசியல்வாதிகள் ஆசைப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது தவறு. அந்த அதிகாரமும் கிடைக்கும். அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நிதி ஆதாரங்களை திரட்ட முடியும். பலவிதமான விஷயங்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு காரியம் சொல்கிறீங்கன்னா நம்ம சொன்னோம்னா சில அதிகாரிகள் செய்ய மாட்டாங்க. காரணம் எங்களை விட அதிகாரங்கள் அவங்ககிட்ட தான் குவிஞ்சிருக்குது. அந்த அதிகாரங்கள் அது வேணும்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் அதிகாரம் கேட்கணும். நிதி ஆதாரங்கள் நிறைய பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் எங்களோட நோக்கமே தவிர அதிகாரம் இருந்தால்தான் நம்மளால் வந்து நிர்வாகம் பண்ண முடியுங்கிறது உண்மையான விஷயம். வெறும் அதிகாரத்தை மட்டும் நம்ம தப்பாக பண்ணக்கூடாது. அப்படி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறது எல்லாத்துலேயுமே இருக்குது. அது இதில் வரக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் 2016 நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்க முறையாக. அந்த தோல்வி எப்படி இருந்துச்சு? அதை எப்படி பார்த்தீங்க? அதை எப்படி கடந்து வந்தீங்க? அதாவது என்னுடைய மக்கள் வந்து அப்போ ப்ரெஸ்லேயே கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ வேலை பார்த்துருக்குறீங்க, இவ்வளோ உழைச்சிருக்கிறீங்க, உங்களை மக்கள் வந்து தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பு. நான் அப்போ சொன்னேன், கேட்குற கேள்வியே தப்பு. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் வாக்களித்த மக்கள் ஒரு முறை தானே தோக்கடிச்சிருக்கிறாங்க இல்லையா? அதனால் நான் தோல்வி கொடுத்த மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. அதை திருத்திக் கொள்ள வேண்டும், குறைகள் இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் அதை தவிர அதை தாண்டி இத்தனை ஆண்டு காலம் நம்ம சட்டமன்ற உறுப்பினரை வைத்திருந்தார்கள், அழகு பார்த்தார்கள், அமைச்சராக எதிர்கட்சி தலைவராக பார்த்துருக்காங்கங்கிற அந்த ஒரு மனநிறைவு வந்து அதோட தோல்வி அது என்னை பாதிக்கலை. ஆனால் அரசியலுக்கு வந்ததுனால இது என் லைஃப்லேருந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் நினச்சதை உரிய நேரத்தில் செய்ய முடியல, ஒரு பிளான் பண்ண முடியல. நான் வந்து இப்போ உங்கள்கிட்டே நான் காலைல 10 மணிக்கு வரேன்னு சொன்னேன், நான் நீங்கள் வரும்போது 1:30 மணி, இதுதான். அதை நான் ஒரு டைமிங் வந்து என்னால் பண்ண முடியல. குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும், நீங்கள் காத்துட்ருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு உங்களை காக்க வைக்கக்கூடாதுன்னு எனக்கு எண்ணம் இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் தாமதமாக உங்களை காக்க வைக்க வேண்டிய கடமை எனக்கு வந்து வருது, பொறுப்பு வந்து விடுகிறது. அதுக்காக நான் சில நேரத்தில் வருத்தம் பட்டிருக்கிறேன், வருத்தமும் தெரிவிச்சுக்கிறேன் உங்களையும் சேர்த்து. ஆனால் நாள் முழுக்க வேலையே பார்த்துட்ருக்கீங்க, அரசியல் வேலையாகவே பார்த்துட்ருக்கீங்க. எப்போ ஓய்வு எடுப்பீங்க? உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கா? ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக ஓய்வு எடுத்துரும். அது எனக்கு ஓய்வு தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுங்க. நான் ஓய்வு இல்லாமல் உழைக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் யாராலுமே இருக்க முடியாது. திடீர்னு கொஞ்சம் டிட்டாச் பண்ணிக்குவேன், பண்ணிட்டு ஒரு 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 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா தூங்கிட்டோம்னா எனக்கு ஐ பி ஃப்ரீ. அதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு தேவை. எப்போ உடம்பு தேவைப்படுதோ அதை எடுக்கலைன்னா அடுத்த நாள் வேலை செய்யணும். பர்சனலாக சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து நான் பார்க்கும்போதெல்லாம் மக்கள் உங்களை சுற்றி தான் இருப்பாங்க, அவங்களோட குறைய சொல்லுவாங்க. எப்போவுமே நான் பார்க்கும்போது நாஜிம்னா மக்கள் இருப்பாங்க, ஸோ அவங்களோட குறையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எப்போ தான் தூங்குவாங்க, எப்போ தான் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு எனக்கே ஒரு காமன் மேனாக தோணும். ஸோ அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன். தப்பு இல்லை, கேட்டல தப்பு இல்லை. எப்போ தேவைப்படுதோ அது மாதிரி தேவைப்படுதோ. நீங்கள் சொன்னீங்கல்ல மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் நான் தேடிய சொத்து. கண்டிப்பாக அது இல்லைன்னா என்னால் அது நான் விட்ற மூச்சு மாதிரி. அவங்க மக்கள் வரலன்னா என் மூச்சை நின்றுடும். அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா, நீங்கள் தேவை காரைக்காலுக்கு. அதெல்லாம் மக்கள் தேவை. மக்கள் வர வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன், மூச்சும் இருக்கும். காரைக்காலை
தமிழ்நாட்டோட இணைக்கிற பிளான் இருந்தால் இணைப்பீங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நினைக்க மாட்டான். ஏன்னா தமிழ்நாடு வேறு நம்முடைய அதிகாரத்தில் விட்டு கொடுக்கணும். நம்முடைய பகுதி நம்முடைய இது தமிழ்நாட்டை பயன்படுத்தி நம்ம காரைக்காலை வளர்க்குறதுக்கு வேணால் முயற்சி பண்ணுவோம். காரைக்கால் வந்து விட்டு கொடுக்க ஒரு காலம் பாண்டிச்சேரியை தமிழ்நாட்டை இணைக்கிறதுங்கிறதுல எந்த காலத்திலும் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆயிரம் கஷ்டங்கள் வருத்தங்கள் நடக்கலையே, அங்கே நடக்குதா இங்கே நடக்கலையேங்கிற வருத்தம்லாம் எனக்கு நிறைய இருக்குது. அது வேறு. பட் அதை போராடி வாங்க வேண்டிய ஏதாவது ஒரு காலம் வரும், நம்முடைய போராட்டம் வெற்றி பெறும். அதுக்காக நம்ம தமிழ்நாட்டோட போகிறோங்கிறது வந்து அதில் வந்து ஆஸ் எ குடிமகன் எனக்கு அது விருப்பம் இல்லை. ஆனால் ஃபேமிலியோடலாம் எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அது ரேர், வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது மாதிரி அதுக்காக டைம்லாம் வேலை வந்தாங்கன்னா பார்ப்பான், பேசுவேன். எதாவது வேணால் என் ரூமுக்கு வருவாங்க, எதாவது கேட்பாங்க, பேசுவேன். இப்போ எங்களுக்குன்னா வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு இருப்போம். நீங்கள் ஃபேமிலியோட இருந்து நாங்கள் பார்த்ததும் இல்லை. அது கஷ்டம் தான். அப்படியே அவங்கள யாரும் ஃபேமிலியாக அவங்க கூட வரமாட்டாங்க. வந்தால் அவங்க ப்ரோக்ராமே கெடுத்துருவாங்க. 2 நாள் இப்போ நீங்கள் கொடைக்கானல் போகணுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், நான் போய் இறங்கணுன்னு அன்றைக்கி சாயந்தரம் நான் ஊருக்கு போகிறாங்க. அதனால் வந்து என் கூட யாரும் செட் ஆக மாட்டாங்க. பட் அவங்களுக்கு பாதிக்காத என் பேரப்பிள்ளைங்க கூட நான் ஊருக்கு நானும் வரேன்னு சொன்னேன். அப்பா பேரம்பத்தி கூடலாம் நேரம் செலவிடுவீங்களா? அப்பப்பா நான் ரெடி. அவங்க என்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க. யாருமே என்கிட்ட வரதில்லை. கூப்பிட்ட கூட கையை ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்குதுங்க. நான் என்ன பண்ணுறது? ஆனால் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையேன்னு என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு வருத்தப்பட்டதில்லை. என்னுடைய நோக்கம் வந்து அவங்க வந்து வருத்தப்படாமல் நான் வந்து இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் டைம் கொடுத்துறேன், அவங்களும் கொடுக்கணும். என்னை பார்க்க அவங்க வந்து வருத்தப்படக்கூடாது. என்ன அவர் எதை பற்றியுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நான் எவ்வளோ டைம் கொடுக்க முடியுமோ அதுக்கும் கொடுத்துருத்தாரு. ஆனால் அவங்க பையன் நுக்மான் அண்ணா கிட்ட பாலிடிக்ஸ் தாண்டி என்ன பேசுவீங்க? நல்லதை சொல்லிக் கொடுப்பேன். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும், அதை சமாளிக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுப்பேன். துரோகங்கள்லாம் எப்படி சந்திக்கிறது, அதை எப்படி கையாளுறது அப்படின்னு சொல்லிக் கொடுப்பேன். எதுக்கு வந்து கோவப்படுறாத, எதையும் செஞ்சிடாத, தவறான முடிவு எடுக்காத. எனக்கு நான் என்னென்ன என் வாழ்க்கையில் சக்ஸஸாக நான் பார்த்தோனோ அது எல்லோரும் என் பிள்ளைன்னு இல்லை, என் கூட பழகிற எல்லாருக்குமே சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு எல்லாமே என் பிள்ளை தான். ஆனால் காலேஜ் படிக்கும் போதோ இல்லை அதுக்கப்புறம் உங்கள் டீனேஜில் உங்கள் வயசில் ஃபர்ஸ்ட் லவ்லாம் இருந்திருக்காண்ணா? ஃபர்ஸ்ட் லவ்வர் இருக்கா? ஆனால் இப்போ சொல்ல முடியாது. சும்மா சொல்லுங்கண்ணா. அதே எப்படி சொல்ல முடியும்? அது முடிஞ்சு போச்சு. தட் பார்ட் இஸ் ஓவர். ஓகே. அவங்க யாரோ நான் யாரோ. ஆனால் இருந்துச்சு. கண்டிப்பாக இருந்தது. அது இல்லாமல் வாய்ப்பே இல்லை. நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறதே பெரிய விஷயம் என்னன்னா. ஆனால் உங்களுக்கு நடந்தது திருமணம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அது என்ன மாமா பொண்ணு டெய்லி நான் பார்த்து வளர பொண்ணு தான். அதெல்லாம் லவ் கலந்து அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு தெரியும்? ஆமாம். அப்போ அது லவ் மேரேஜ் தான்? சின்ன வயசுலேயும் தெரியாமல். ஆமாம். காதல் மலரில் போக போக அந்த பக்குவம் வந்தோன்னா, அது பருவம் வந்தோன்னா வளர்ந்துருக்கலாம். அது திருமணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கலாம். ஆனால் இப்போ 2026 எலெக்ஷன் வந்துருச்சு, ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நீங்கள் நிற்கிறீங்க, ஜெயிச்சிட்டிங்க. உங்களோட விஷன் என்னவாக இருக்குண்ணா? அடுத்த 5 வருஷம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? காரைக்கால் வந்து ஒரு முதன்மை மாவட்டமாக மாற்றணும். அதுக்கு நான் வந்து முதல்ல நான் வந்து ஃபஸ்ட்டு காரைக்கால் மினிஸ்டர் ஆகும்போது காரைக்கால் ஜிஹெச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு தான் தலைவர் கலைஞர் தான் துறையை கேட்டு வாங்கினேன். என்னாலும் என்ன அளவுக்கு செய்ய முடியுமோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் பண்ணினேன். அந்த சுகாதாரத்துறையை நல்லா தூக்கி நிறுத்தினேன். அதுக்கப்புறம் நீ பொதுமக்கள்கிட்ட கேட்டால் கூட நாஜிப் இருந்தபோது இருந்த மருத்துவமனையுடைய அந்த மெயின்டெனன்ஸ் இப்போ இல்லை, அந்த வசதிகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் செய்த அந்த வளர்ச்சிகள் இன்னும் மக்கள் மனசில் நிற்கிறது பெரிய விஷயமா நான் கருதுகிறேன். அது ஒரு அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போலாம் ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா காரைக்காலில் முதன்மை மாவட்டமாக மாற்றுவேன். என்னால் கண்டிப்பாக முடியும், நம்பிக்கை இருக்குது. அதுக்கான பிளான் இருக்குது. அதுக்கு அதிகாரம் தான் இல்லை, அது ஒன்று தான் குறை. நான் இன்னொருத்தவங்க டோரை போய் தட்ட வேண்டியதாக இருக்குது. திறக்கிறாங்க, என் குறையை கேட்டுக்கிறாங்க, அதை செயல்படுத்த முடியல. எனக்கே அந்த அதிகாரங்கள் வந்ததுன்னா நிச்சயமாக 100% செய்வார், மாற்றமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஜிஹெச் தான் உங்களுக்கு, அது மாற்ற ஜிஹெச் சுற்றுலா மேம்படுத்தணும் காரைக்காலில். ஓகே. இன்னும் அச்சீவ் பண்ணணும், இவ்வளோ பண்ணிட்டீங்க, பட் இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு உங்களை ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டே இருக்குது என்னென்னா? நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு இன்னும் நிறைய அதான் என்னுடைய திட்டங்கள்லாம் நிறைவேறல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அது பல திட்டங்கள் இருக்குது. அது நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு சேர்த்த பதில் சார். இது வந்து என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம காரைக்காலுக்கு நிறைய செய்யணுங்கிறது. காரைக்காலில் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக அச்சீவ் பண்ண முடியாமல் நான் வந்து ஃபெயிலியர் ஆனது என்னென்னு கேட்டிங்கன்னா, காரைக்காலில் உள்ள இளைஞர்களுக்கு சரியான வேலைவாய்ப்பு கிடைக்கலங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ குறிப்பாக வந்து எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் காரைக்காலில் இளைஞர்களுக்கு போதிய இடம் கிடைப்பதில்லை பாண்டிச்சேரியில் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது காரைக்காலில் போராட்ட குழு இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நல்ல கோரிக்கை வச்சாங்க. காரைக்காலுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டாங்க. அதில் போராடி சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் அப்போ ரங்கசாமி சார் தான் முதலமைச்சர். அப்போ எங்கள் கட்சியிலேயே திமுகவிலே அதுக்கு எதிர்ப்பு இருந்தது. காரைக்கால் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, பிராந்திய இடஒதுக்கீடு பேர் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதை நம்ம செஞ்சு காட்டணும். இன்னைய வரைக்கும் காரைக்காலில் அந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த காரணத்தினால நீங்கள் காரைக்காலில் பல பிள்ளைகள் டாக்டராக, இன்ஜினியராக,
போய் இப்போ பல இடங்களில் பெரிய இடங்களில் வேலை பார்க்குறாங்க. அந்த சந்தோஷம் ஒரு தகப்பனாக இருந்து நான் அதெல்லாம் பார்க்குறேன். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கி வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ காரைக்காலில் இருக்கிற வேக்கன்சியை காரைக்காலே ஃபில்லப் பண்ணணும். காரைக்காலில் வந்து பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கணும். ஏன்னா பாண்டிச்சேரியில் வராங்க. பாண்டிச்சேரி நம்ம பிள்ளைங்க தான் இல்லைன்னு சொல்ல. பட் தேக நிறைய அவங்களுக்கு பாண்டிச்சேரியில் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் காரைக்காலில் கொடுக்குறதுல என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பாண்டிச்சேரியில் இங்கே வந்துடுறாங்க, 2 வருஷத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே யாரும் போட முடியாது. அப்போது எங்களுக்கு வேலையும் நடக்கலை, எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பும் பறிப்போகுது. என்னுடைய ஆசையெல்லாம் காரைக்காலில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு காரைக்காலில் இருக்கக்கூடிய வேக்கன்சியை கொண்டு அவங்களையும் நான் ஃபுல்லப் பண்ணணுங்கிறது என்னுடைய விஷன். அது நிச்சயமாக நடக்கணும். நடக்கிறதுக்கான வாய்ப்பு மக்கள் தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாங்கண்ணா. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வரம் ஒன்று கிடைக்குது. அந்த வரத்தை வச்சு ஒன்று கேட்கணும், அது நடந்துடும். அப்படி கேட்கணும்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? அந்த வரம் யார் கொடுப்பது? இறைவனா? இறைவன் கொடுத்தால் நல்லவர்களை கூட எனக்கு அடையாளம் காட்டாது. அதை நான் புரிந்து கொள்கிற சக்தி எனக்கு இருக்கிறது. ஆனால் துரோகிகளை, முதுகில் குத்துபவர்களை மட்டும் எனக்கு அடையாளம் காட்டு என்று கேட்பேன். சூப்பர் அண்ணா. நான் வேற சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த பதில் வரும்னு நான் எதிர்பார்க்கல. காயம் எனக்கு தான் தெரியும். கண்டிப்பாக. ஆனால் உங்களுக்கு அடுத்தபடியாக அரசியலுக்கு யாரை கொண்டு வருவீங்க? நான் நிறைய பேர் அரசியல் கொண்டு வந்திருக்கிறேன். நிறைய பேர் அந்த லிஃப்ட் பண்ணி விட்டுருக்குறேன். எல்லாருமே நல்ல பொசிஷனில் இருக்காங்க. சில சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க, சில நல்ல கட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க, நல்ல புகழோடு இருக்கிறாங்க. அதெல்லாம் யாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. யார் நான் செலக்ட் பண்ணுறனோ அவங்களுக்கு சரியான பாதையெல்லாம் நான் வழி நடத்துவேன். சில பேர் அதை புரிந்து கொண்டு நல்லா வருவாங்க, மேலே வருவாங்க. சில பேர் அதில் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. ஸோ நிறைய பேர் கொண்டு வந்துருக்கு. பாண்டிச்சேரினாலே டூரிசம்னு ஆகிடுச்சு. அதோட கிளையாக இருக்க நம்ம காரைக்காலில் அழகான பீச் மட்டும்தான் இருக்குது. அதை தவிர இன்னும் வேறு என்னென்ன டெவலப்மெண்ட் வந்தால் இங்கே காரைக்கால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா? காரைக்கால் வந்து நம்ம வந்து பீச் அழகுபடுத்தணுங்கிறது பல கட்டங்களை முயற்சி பண்ணி இப்போ ஏதோ இந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்குன்னா அது எங்களுடைய முயற்சி தான். கண்டிப்பாக அதில் மாற்றம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த சீகல்ஸுக்கிட்ட ஒரு அசோகா ஹோட்டல் இருக்கு இல்லையா, அது நாங்கள் கொண்டு வந்தோம். அப்போ சுனாமி வந்த காலத்தில் பாண்டிச்சேரி கொடுத்த ஃபண்டு தான். அதை நம்ம வந்து ஃபைட் பண்ணி வாங்கிட்டு வந்து காரைக்கால் ஒரு இது கட்டணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ இந்த சீகல்ஸில் ஒரு பில்டிங் கட்டுறது 27 லட்சம் ரூபா அப்போ வாங்கணும். அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போது ஒரு 10 கோடி ரூபாய்க்கு 12 கோடி ரூபாய்க்கு காரைக்காலில் வந்து ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட் செய்கிறதுக்காக நம்ம வந்து ஏற்பாடு செஞ்சோம். திட்டங்கள்லாம் போட்டாச்சு. இப்போ நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களை வைத்து அதை இனாக்ரேட்டும் பண்ணிட்டோம். வீடியோ கால் மூலமாக, வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நம்ம பண்ணிட்டோம். ஆனால் அது ஏதோ சிக்கல், சில வழக்கு ஒன்று யாரை போட்டாங்க, அந்த பொல்யூஷன் மூலமாக அதை போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு ட்ரிபுனலில் இருக்குது. அது முடிஞ்ச உடனே அது வந்தாலே ஒரு காரைக்கால் பீச்சுக்கு இன்னும் ஃபேஸ் லிஃப்ட் நிறையா கிடைக்கும். ஏன்னா காரைக்காலில் பீச் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன வந்தால் நல்லாயிருக்கும்? ஏன்னா இப்போ வர மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஊரில் பீச் மட்டும் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன கேட்டீங்க, வேறு என்ன நான் உங்களுக்கு ஆசை இருக்குது காரைக்கால் டெவலப் பண்ணுறதுன்னு கேட்டீங்க. ஒரு உதாரணம் சொல்கிறோம். காரைக்காலுடைய அந்த பழைய பேருந்து நிலையம் ஏறத்தாழ 1 லட்சம் சதுரடி இருக்குது. 95,000 சதுரடி கிட்டே இருக்குது. அதே மாதிரி பழைய நகராட்சி மண்டபம் அந்த பகுதி இருக்குது இல்லையா, ரெக்ஸ் தியேட்டர் அதெல்லாம் இருக்கும் பக்கத்தில். டனால் தங்கவேலு கலையரங்கம் அதை நம்ம திறந்தோம். அது எல்லாம் கொஞ்சம் ரொம்ப பழமையடைந்து போயிருக்கு. அந்த ஓவராலாக அந்த மாதிரி அரசுக்கு நகராட்சிக்கு சொந்தமான இடங்களை வைத்துக்கொண்டு நம்ம பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க, பிபிபி மோட் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலக அளவில் நம்ம கால்ஃபார் பண்ணி ஒரு மாலு, ஒரு தியேட்ரு, ஒரு பெரிய டூரிஸ்ட் சென்ட்ரு, இந்த மாதிரிலாம் ஒரு ஃபுட் கோர்ட்டு, இது மாதிரிலாம் கொண்டு வரணும்னு ஆசை நான் நல்லா நிறையா இருக்குது. நான் சட்டமன்றத்தில் பேசி முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டார். பட்ஜெட்லேயும் ஓரளவுக்கு அறிவித்தார். அது சரியான ஒரு எனக்கு ஒத்துழைப்பு இல்லை, யாரும் எடுத்து செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. காரைக்கால் அழகான பீச் இருக்குது, போட்டிங் நிறையா விடலாம், அதுவும் செய்கிறதில்ல. ஏற்கனவே வந்து பீச்சில் வந்து இப்போ நம்ம அரசலார் பாலம் இருக்குங்களா, அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் வீட்டடிஸ்லாம் போட்டு இந்த பக்கத்தில் நடைபாதையெல்லாம் அமைச்சு வச்சுருக்கிறோம். அது போட்டிங்லாம் போனாங்க அந்த இடம் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அது பெரிய டூரிஸ்ட் தலமாக மாறும். அதனால தான் நான் சொல்கிறேன், டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் டூரிசம் காரைக்காலுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஹெல்த்தை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணால் போதுமானு கேட்கும்போது நான் டூரிஸ்ட்டை சேர்த்து சொன்னது காரணமே வி ஹேவ் டு கலெக்ட் பீப்புள் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ஸ். அதுதான் நான் சொன்னது. அதனுடைய குறைந்தபட்ச கான்செப்ட் தான் எனக்கு இந்த கார்னிவல் நிகழ்ச்சி. கார்னிவல்லேருந்து நான் எதுக்கு ஆரம்பித்தேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணமே காரைக்கால்னால் அது ஒரு எல்லோரும் வரணும் வந்தால் ஒரு பெரிய நிகழ்ச்சி எதாவது பண்ணால் தான் வருவாங்க. அதில் சக்சீட் ஆகிட்டேன். இப்போ ஓவரால் சக்சீட் ஆகி இப்போ நான் வந்து ஒரு 10-15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாவில் ஆரம்பித்த அந்த முறை வந்து இப்போ 3 கோடி 4 கோடி போகிற அளவுக்கு வந்து போச்சு. அது வந்து காரைக்காலுக்கு ஒரு ப்ரைட் ஆகி போச்சு கார்னிவல். அந்த மாதிரி எல்லோரும் வரணும் வந்தால் டூரிசம் இன்னும் டெவலப் ஆகணும். அது என்னுடைய பிளான் இருக்குது. மக்கள் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தால் டூரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காரைக்காலில் சிறந்த தளமாக உருவாக்குவேன்.
ஆனால் இப்போ இருக்க 2K கிட்ஸ் எல்லாம் 2K கிட்ஸ்னால் இப்போ இருக்க இந்த 2000க்கு அப்புறம் பிறந்தவங்கண்ணா அவங்களாம் சில பேர் வந்து தவறான பாதைக்கு போயிடுறாங்க போதைப் பொருளுக்கு அடிமையாகி. அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? அதை தடுக்கணுன்னா என்ன சொல்லணுங்க? அது எனக்கு தினந்தோறும் சில பேரை பார்க்கும்போது எனக்கு மனசில் ஏற்படுற ஒரு மாதிரியான ஒரு கஷ்டம் எனக்கு இருக்க தான் இருந்துகிட்ருக்கோம். என்னடா இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள் ஆளாகிறாங்களா அப்படின்ட்டு நானும் முடிஞ்ச வரைக்கும் நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். அது நம்மளால் பெற்றோர்களும் கொஞ்சம் பிள்ளைங்களை கவனமாக பார்க்கணும். இது யார் எங்கே மாற்றியார் ஆசிரியர்லாம் குறைச்சிடக்கூடாது. நம்ம பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஆண்களாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை கொஞ்சம் கண்காணிக்கும். கண்காணித்தா மட்டும்தான் இந்த தவறு நடக்க முடியும். அவங்க மட்டும் சொன்னால் தான் கேட்பாங்க. இப்படி செய்யாதன்னு பிள்ளைங்களை மிரட்டவும் கூடாது, இது தப்புன்னு சொல்லக்கூடாது. அதை பக்குவமாக பேசி அவங்கள்ட்ட அது தவறுங்கிறத உணர்த்தணும். அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த பிள்ளைகளை மாற்ற முடியும். மற்றபடி நம்ம அரசாங்கம் விளம்பரம் செய்கிறோம், அதெல்லாம் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அதெல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் பெரிய அளவில் வந்து சிகரெட்ஸ் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு பார்க்குறாங்க. அது சிகரெட் வாங்கி குடிக்கணும்னு தான் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு போலியாகவே எல்லாரும் நம்ம குழந்தைங்களை ஆளாக்க வேண்டிய பொறுப்பு தாய்க்கும் தந்தைக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது. அதை செய்யணும். இல்லைன்னா நம்மளுடைய சமுதாயம் சீர்கிட்டு போகும். உதாரணமாக பார்த்திங்கன்னா புதுச்சேரி மாநிலமாக இருக்கட்டும், அவர் எந்த பகுதியாக இருக்கட்டும், கஞ்சா கலாச்சாரம் என்பது இல்லாத ஒரு பகுதியாக இருந்தது இதெல்லாம். ஆனால் அந்த கொரோனா டைமில் சில நேரங்கள் வந்து போதைக்கு அடிமையானவங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த மது கிடைக்காம இருந்தது. அந்த மது கிடைக்காம இருக்கும்போது தனக்கு போதை வேணும்னு என்னென்னமோ செஞ்சாங்க. நிறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க. பல இடங்களில் காரைக்கால் அது மாதிரி கிடையாது, பார்த்துருக்கோம். அப்போ அந்த மது இல்லைங்கும்போது போதை வேணும் அப்படின்னு கேட்கும்போது அடுத்த தேடல் கஞ்சா. ஏதோ திருட்டுத்தனமாக வந்ததுங்க. அந்த பழக்கம் ஏதோ மருந்து சரக்கு சாராயம் குடிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றாக அமைஞ்ச அந்த கஞ்சா இன்றைக்கி ஒரு 18 வயசு பையன் பாதிக்கப்படுற அளவுக்கு வளர்ந்துருக்குது. அதை நறுக்குவதற்கான முயற்சிகளை அரசாங்கம்லாம் எடுத்தாலும் கூட நம்முடைய பெற்றோர்கள் முழு கவனம் செலுத்தி அதை கவனித்து அவரை திருத்த வேண்டும். அரசும் அதை இன்னும் இரும்புக்காரம் கொண்டு அதை அடக்க வேண்டும். கஞ்சா கேஸில் மாற்றவங்களுக்கு வந்து ஒரு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் உங்களோட கட்சி ஆட்சிக்கு வந்து நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்கன்னா உங்களோட கையெழுத்து என்னவாக இருக்கணும்னா? நல்ல ஆட்சி கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும், அவ்வளோதான். நல்ல ஆட்சி கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும், அது தவிர மற்றபடி கிடைக்காத ஒன்று வச்சு நம்ம வந்து வாக்குறுதிகளை இப்போ கொடுக்க முடியாது. கிடைத்தால் பார்ப்போம். ஆனால் நீங்கள் அதுதான் எனக்கு இலக்கும் அல்ல, அது கண்டிப்பாக இலக்கம் கிடையாது. நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி சட்டமன்ற ஒரு இப்போ இந்த மாநிலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி இருக்கிறார். அவர் வந்து அவரும் நானும் ஒரே டைமில் தான் சட்டமன்றத்துக்கு வரோம். ஏன் அவருக்கு முன்னாடியே நான் போயிட்டேன். அவர் 1991 தான் முதலமைச்சர் எம்எல்ஏ ஆகி அமைச்சரானார். நான் 90லேயே போயிட்டேன். பிஃபோர் த என்ட்ரி ஆஃப் மிஸ்டர் ரங்கசாமி சார் நான் வந்து அங்கே போயிட்டேன். இருந்தாலும் கூட அவரோட இன்னும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அவருக்கு எனக்கு அதில் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து 4 வருஷம் 5 வருஷம் தான் அவர் முதலமைச்சர் இல்லாமல் இருந்திருக்கிறாரு, அமைச்சர் பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்கிறார். ஆனால் இந்த இத்தனை ஆண்டு காலத்தில் நான் 4 வருஷம் தான் அமைச்சராகவே இருந்திருக்கிறேன். மற்ற ரிமைனிங் பீரியட் எல்லாமே 26 வருஷம் நான் எதிர்கட்சியில் தான் இருந்திருக்கிறேன். ஆனால் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நான் இவ்வளோ காரியங்களை பண்ணியிருக்கேங்கிற ஒரு மன நிறைவு எப்படி இருக்கும்போது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேளை இறைவனும் மக்களும் வாய்ப்பு வழங்கினால், தலைவரும் வாய்ப்பு வழங்கினால் அந்த பொறுப்புக்கு வருவதற்கு நான் அது ஆசைப்படலை. கொடுத்தாலும் எனக்கு இந்த எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருக்கிறவங்க என்ன செய்கிறோமோ அதை விட தாண்டி 100 மடங்கு அதை செய்யக்கூடிய அதிகாரம் இருந்தால் இன்னும் அதிகமாக செய்வோம். அவ்வளோதானே தவிர ஒன்றும் அது எனக்கு வந்து ஒரு முழு கிரீடமாக தான் அதை பார்ப்பேன். முதலமைச்சர் பதவியாக நான் பார்க்க மாட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் தூக்கி வளர்த்த இந்த 2K கிட்ஸ்லாம் இருக்காங்களாண்ணா, அவங்க பேர் வச்சுருப்பீங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ அவங்க ஓட்டு போட போகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு யார் வரான்னு பாருங்கள். நீங்கள் கால் பண்ணால் அப்படியே நிற்கக்கூடிய நாஜிம் மாதிரி ஆளை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அது நாஜிம் இங்கே ஏன் ஒரு தொழில் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருலேயும் இருப்பாங்க. அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறது மக்களுடைய ஆற்றல். அது நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அது 5 ஆண்டு காலம் அந்த பொறுப்பை கொடுக்குறோம், அவங்களுக்கு சேவை செய்ய தான். ஓகேண்ணா, நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் சூப்பராக பதில் சொன்னீங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரேபிட் ஃபயர் மட்டும் விளையாண்டுடலாம். நான் சில கொஸ்டின் ஒரு 10 கேள்வி கேட்பேன். அதில் வந்து எஸ் ஆர் நோ இல்லைனா ஒரு வழியில் பதில் சொல்லுங்கள். ஃபயர்னால பயம், அதில் ரேபிட் ஃபயர் வேலை சொல்கிறீங்க, சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எம்ஜிஆரா சிவாஜியாரண்ணா? சிவாஜி. பவரா பீப்புளா? பவர் கலந்த பீப்புள். இல்லை ஏதோ ஒன்றுண்ணா? எதாவது ஒன்றுனா பீப்புள். முக்கியத்துவம் பார்க்கமா, மக்களுக்கு சேவை செய்ய தான் பவர் கேட்குறேன். பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாருண்ணா? இளையராஜா. ஃபஸ்ட்டு MS விஸ்வநாத், இப்போ இளையராஜா. ஸ்ட்ரெஸ் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கண்ணா? அமைதியாக இருப்பான், பேச மாட்டேன் யார்ட்டையும். நீங்கள் எதுக்காவது பயப்படுவீங்களாண்ணா? மனசாட்சிக்கு. நாங்கள் எதுக்கு டிஎம்கேக்கு ஓட்டு பண்ணோம்? நல்ல ஆட்சி வரணும், நல்ல சிந்தனையாளர்கள் இருக்கணும், நல்ல செயல்பாட்டாளர்கள் இருக்கணும் அப்படின்னா திமுக தான் ஆட்சி பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே தலைவர், இந்த வழி நடத்துகிற தலைவர், அப்போ அற்புதமான தலைவர் கிடச்சிருக்கார் தளபதி அவர்கள். அவருக்காகச்சும் ஓட்டு போடணும். எங்களுக்காக இல்லைன்னா அவருக்காக ஓட்டு போடணும். எங்களை கண்ட்ரோல் பண்ணுற அந்த பவர் அவர்கிட்ட தான் இருக்குது.
ஆனால் மறைஞ்சு போன ஒரு லீடரை திரும்ப கொண்டு வர சக்தி உங்களுக்கு இருந்தால் யாரை கொண்டு வருவீங்க? கலைஞர் தான் கொண்டு வருவோம். நிச்சயமாக கலைஞர் தான். அவர் தேவை. அவருடைய எழுத்துக்கள், அவருடைய சிந்தனைகள், அவர் செய்த புரட்சி, சமூக புரட்சிகள், இதுதான் இன்றைக்கி இன்னும் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்குது. நமக்கு பாண்டிச்சேரியும் அது இருக்குது. ஆனால் அவர் வந்தால், அவர் மறைந்தாலும் கூட நம்ம இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அவர் போட்ட விதை இன்னும் அப்படியே இருக்குது. இப்போ அவர் வந்தார்னா இன்னும் அதிகமாக செய்வார். அடுத்த ஜெனரேஷனுக்கு சேர்த்து செய்வார். அவர் நீங்கள் வந்து ஒரு ட்ரைடல் பார்க் வச்சிங்களேன். அவர் எப்படி, அவர் எந்த கல்வி, ஒரு 10வது 8வது கூட படிக்க முடியாத ஒரு மனிதன் டைடல் பார்க்குங்கிறத உருவாக்குறாரு. அதுக்கு பேர் வைக்கிறார். எப்படி வருது டைடல், எதில் வருதுன்னு அந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சி டைடல் பார்க்குக்கு பேரும் வைக்கிறாரு. அதை நீங்கள் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சிந்தனையாளர், அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைக்கிறதுங்கிறது என்ன கஷ்டம். அதனால் வேணும்னு ஆசைப்பட்டால் அவர் தான் வரணும். ஆனால் நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து அடிக்கடி ஃபோன் பண்ணுற யாராவது ஒரு ஆள்னா யாருக்கு அடிப்பீங்க? என்னோட பணியாற்றக்கூடிய சக தோழர்கள். ஒரு ஆள்னா ரொம்ப டெய்லி அவங்களுக்கு நான் அடிக்காமல் இருக்கவே மாட்டேன், அந்த மாதிரினா யாருக்கு? அதையும் எங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வளர்த்து சொல்கிறீங்க? இல்லை, நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆமாம், யார் களத்தில் கூட யார் களத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அடிப்போம். அது மாதிரி தான். நீங்கள் அதில் போய் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாங்கிறது என்னோட கருத்து. சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ. டீம் ஒர்க். ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணுற ஒரு ஆள்னா யாரை சொல்வீங்க? என்னுடைய உடன் பிறந்த அண்ணன் லியாக்கத் அலி, அவர் தான். ஏன்னா அவர் அண்ணனாக மட்டும் இல்லை, சின்ன வயசுலேயே நான் வந்து தகப்பனை இருந்தவன். அந்த வகையில் பார்க்கும்போது அண்ணனுக்கு அண்ணனாகவும், தகப்பனுக்கு தகப்பனாகவும், நண்பனுக்கு நண்பனாகவும் எந்த ஒரு மனிதன் யாருன்னு கேட்டிங்கன்னா லியாக்கத் அலி அவர். ஆனால் இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்களோ கேமரா பார்த்து சொல்லிடுங்க. தேர்தல் நேரம், உங்களுக்கு கையில் வந்து ஒரு மிகப்பெரிய வெப்பன், ஆயுதம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆயுதத்தை பல பேர் தவறாக யூஸ் பண்ணுறாங்க. பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதெல்லாம் வைத்துவிட்டு யார் என்பதை உங்கள் சிந்தனையில் நிறுத்தி தெளிவாக முடிவெடுத்து அந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துகிற போது என்னுடைய கணிப்பு, உங்களுடைய சிந்தனையில் வரக்கூடியவன் நானாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன். எனவே அப்படி இருந்தால் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள். 8வது முறையாக சட்டமன்றத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை தருகின்ற வகையில் எனக்கு நான் இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னம், என்னோடு அரசியலில் வந்தவர்களெல்லாம் இன்றைக்கு பல சின்னங்களில் நின்றிருக்கிறார்கள், பல தலைவர்களை கொண்டாடி இருக்கிறார்கள், பல இடங்களுக்கு மாறி இருக்கின்றார்கள். நான் நல்லதோ கெட்டதோ ஒரே இயக்கம், ஒரே தலைவன், ஒரே கொடி, ஒரே கொள்கை என்று இருக்கக்கூடியவன். எனவே என்னுடைய கொள்கை பிடிப்பிற்காக மக்கள் மீண்டும் அங்கீகாரம் தர வேண்டும் என்று கேட்பதோடு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, நான் உங்கள் பிஸியான ஷெடியூலில் எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்து எந்த பொலிட்டிஷியன், செலிபிரிட்டி கூட இன்டர்வியூ எடுக்கணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.